வணக்கம். இன்னைக்கு எப்படி நாள் போச்சுன்னு பார்க்கலாம். காலைல 6 மணிக்கு எழுந்து ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா எனக்கு ஒரு 2 நாளாகவே மனசு சுத்தமாக சரியில்லை. அவமானங்கள், அசிங்கங்கள், செருப்படிகள், வாங்கின எல்லாம் அடி உதை மிதி எல்லாமே ஞாபகத்தில் எப்படி நமக்கு குட் பை டாட்டா கதம்லாம் சொன்னாங்க, நம்மளை எப்படி ஏமாத்துனாங்க, நம்மளை எப்படி இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம், இதை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, இதை நம்ம பண்ணியிருக்கணும், இவங்களை நம்பியிருக்கணும், இவங்களை நம்பியிருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எப்படி பாருங்க என் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சு என் மைண்டே என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்படியே இருந்தால் வேலைக்காக அது வேற ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிடுறதான் உண்டுன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் மோட்ல இறங்கியாச்சு. மோட்டிவேஷன் மோட்னா என்னது, இங்கே என்னடி ரோஸு, இங்கே என்னடி பஃப்ன்ற மாதிரி அந்த வேலையில் தான் வேக்கப் போடுறதுல இறங்கி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிட்டு இது எல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா சமைக்கிறதுக்காக தான். சமைக்கிறதுக்கே இப்போ மோட்டிவேஷன் தேவைப்படுது பாருங்க. சாம்பார் உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன். எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், எவ்வளோ ஷார்ட்கட்டில் பண்ணலான்றது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு குக்கரில் பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு வேக வச்சுட்டேன். அரிசி தனியாக வேக வச்சுட்டேன். புளி ஊற வச்சுட்டேன். எந்த காயும் நான் கட் பண்ணல, இனிமேல் தான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு போட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டு அது விதங்க விட்டுட்டேன். இந்த விதங்குற டைம் கூட தக்காளியை கட் பண்ணி தக்காளியும் சேர்த்து இது ரெண்டுத்துமே விதங்க விட்டுட்டேன். மீதி எல்லா காயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறேன். எல்லா காயும் கட் பண்ணுறதுக்குள்ளே சாதம் வெந்துடுச்சு. சாதத்தை விடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு இருக்கு இல்லையா, அது ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஒரு தொக்கு எதுக்காகனா உருளைக்கிழங்குக்குன்னு எடுத்து வச்சுட்டு இப்போ மீதி இருக்க தொக்குலேயே காய்கறிகள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்குள்ளே பருப்பு வெந்துச்சு. பருப்பு எடுத்துட்டு அந்த பருப்பு இருக்க குக்கர்லேயே இங்கே செஞ்சு வச்சுருக்க குழம்புக்கு தேவையான அந்த வதக்கி வச்சுருக்கதெல்லாம் போட்டு புளியை ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்குக்கு அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி தொக்கை போட்டுட்டு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு போட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மட்டும் போட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சிருந்தால அது பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அது தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. துணியை காய போட்டு வச்சுருந்தேன். அந்த துணியெல்லாம் எடுத்துட்டேன். இப்படி தான் எனக்கு இன்றைக்கி நாள் போச்சு. நான் போட்டிருந்த கொலுசை கச்சி பிச்சு அது நூல் இலையில் உயிர் தப்பிச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.